டூரி டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் கட்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? எம்ஜிஆர் அவர்கள் நினைச்சா ஒருத்தரை உயர்த்தவும் முடியும், ஒருத்தரை ஒண்ணுமே இல்லாம ஆக்கவும் முடியும்னு சொல்றாங்க. இது உண்மையா? இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கான்னு சந்தனகுமார் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் நினைத்தால் ஒருவரை உயர்த்த முடியும் அப்படின்றது உண்மைதான். அப்படிப்பட்ட இடத்துல தான் எம்ஜிஆர் இருந்தார். அதே நேரத்தில் எம்ஜிஆர் நினைத்தால் ஒருவர் இல்லாமல் ஆக்கிவிட முடியும் அப்படின்னு நீங்கள் எழுதியிருக்கீங்களா? அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. எம்ஜிஆர் அது போன்ற முயற்சிகளில் ஈடுபட்டதில்லை. ஓடிடி சேட்டலைட் மார்க்கெட் எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்க இந்த சமயத்துல விஜய் தன்னோட அடுத்த படத்தை அறிவிச்சா அவருக்கு அதே 200 கோடி சம்பளம் கொடுக்கப்படுமான்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியில இருந்து கேட்டிருக்காங்க. ஓடிடி நிறுவனங்களுடைய விலை குறைப்பு, சேட்டலைட் நிறுவனங்களுடைய விலை சரிவு இதெல்லாம் இப்போ விஜய் நடிக்க வந்தால் நிச்சயமாக அவருடைய படங்களையும் பாதிக்கும். சமீபத்துல நடந்த திருத்தணி சம்பவம் சினிமா மோகத்துடைய பிரதிபலிப்பா தான் நான் பார்க்கறேன். இது பத்தி உங்க கருத்து என்னன்னு பல்லவி ராமேஸ்வரத்துல இருந்து கேட்டிருக்காங்க. திருத்தணி சம்பவம் மட்டும் இல்லை, திருத்தணி போல மற்ற ஊரில் நடக்கின்ற குற்ற சம்பவங்களுக்கும் மிக முக்கியமான காரணமாக இருப்பது இந்த போதை கலாச்சாரம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த போதை கலாச்சாரத்தை முடிவு கட்டுவதற்கு தமிழக அரசு போர்க்கால நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா இது போன்ற குற்றங்கள் தொடர்வதை தடுக்க முடியாமல் போய்விடும். சித்ரா சார், ஜனநாயகன் ட்ரைலரை பத்தி ஒரே வார்த்தையில விமர்சனம் சொல்லுங்கன்னு கயல் தேவிப்பட்டினத்துல இருந்து கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் ட்ரெய்லர் பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இம்ப்ரெசிவ். ரஜினி நடிக்கிற அடுத்த படத்தை ராம்குமார் தான் டைரக்ட் பண்ண போறாருன்னு 99% ஸ்ட்ராங்கா சொன்னீங்க. ஆனா சிபி சக்கரவர்த்தி எப்படி உள்ள வந்தாருன்னு ஈஸ்வரி ஒசூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. நான் என்ன சொன்னேன்? ரஜினியுடைய படத்தை ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்குவதற்கு 99% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தானே சொன்னேன். மிச்சம் 1% இருந்ததில்ல. அந்த 1% தான் ரஜினி என்ற சூப்பர் ஸ்டாரை இயக்கக்கூடிய வாய்ப்பை சிபி சக்கரவர்த்திக்கு பெற்று தந்திருக்கிறது. 2026 ஒலிம்பிக், ஃபீஃபா, ஐபிஎல் போன்ற முக்கியமான ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நிறைய நடக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ராமாயணா, டாக்ஸிக் போன்ற நிறைய பேன் இண்டியா ஃபிலிம்ஸும் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் முக்கியமாக 2026 எலெக்ஷன் நடக்க போகுது. இதையெல்லாம் தாண்டி தமிழ் சினிமா நல்ல கலெக்ஷன் இந்த வருஷம் கொடுக்குமான்னு கொழும்பு நகர்லேருந்து அதியன் கேட்டிருக்காங்க. எத்தனை போட்டிகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து 2026ஆம் ஆண்டு மிக பிரகாசமான ஒன்றாக அமையும் தமிழ் சினிமாவுக்கு அப்படின்னு நினைக்காம 2025ஆம் ஆண்டு மாதிரி மோசமாக அமையும் அப்படின்னு ஏன் நீங்களே வேண்டிக்கிறீங்க? லெட் அஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். நடிகர் பிரகாஷ் ராஜ் 400 படங்களுக்கு மேலே நடிச்சிட்டாரான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பிரகாஷ் ராஜ் நடிக்க 35 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. 35 ஆண்டுகளில் 400 படம் நடிக்காமல் இருந்திருப்பார். அவர் 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் அவர் என்பதுதான் உண்மை. திரைப்படங்களுக்கு கேளிக்கை வரி எந்த ஆண்டிலிருந்து வசூலிக்கப்பட்டதுன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. திரைப்படங்களுக்கான கேளிக்கை வரி 1948ஆம் ஆண்டிலிருந்து வசூலிக்கப்படுகிறது. கூலி படத்துக்கு அப்புறம் நடிகை ரச்சிதாராம் ஏதாவது தமிழ் படங்கள்ல நடிச்சாங்களான்னு நெல்லையிலிருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. கூலி படம் வெளியான போது தொடர்ந்து பல தமிழ் திரைப்படங்களில் ரச்சிதாராம் நடிப்பார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட செய்திகளும் அந்த காலகட்டத்தில் வெளியாயின. ஆனால் என்ன காரணத்தினாலும் அது நடக்கலை. இப்போ ஒரு புதிய படத்தில் நடிக்க ரச்சிதாராம் ஒப்பந்தமாயிருக்கிறார். அபிஷன் நடிக்கிற வித்லவ் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே தயாரிப்பாளர்களுக்கு லாபம்னு சொல்றாங்க. இது உண்மை தகவலான்னு மத்திஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. அபிஷந்தும் அனசுராவும் ஜோடியாக நடித்துள்ள அந்த திரைப்படம் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களுக்கு பட வெளியீட்டுக்கு முன்னாலேயே லாபத்தை பெற்று தந்திருக்கிறது அப்படின்றது உண்மையான செய்தி தான். அதுக்கு மிக முக்கியமான காரணம் அபிஷன்ஜியினுடைய முந்தைய படத்தின் வெற்றி. தமிழ் சினிமாவில் டைரக்டர் சங்கரை தவிர வேற யாருமே ஹாலிவுட் நடிகரான அர்னால்டை டைரக்ட் பண்ண ட்ரை பண்ணவே இல்லை. அதற்கு காரணம் என்னன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. சங்கரே முயற்சி பண்ணி அர்னால்டை நடிக்க வைக்க முடியல. அப்படி இருக்கும்போது நாம் முயற்சி பண்ணால் எங்கே நடக்கும் அப்படின்னு பல இயக்குனர் நினைத்திருக்க வாய்ப்பு இருக்குது. ரஜினி, கமல் 2 பேருமே இன்னும் தங்களோட கலைவாரிசு யாருன்னு அறிவிக்கல. இதற்கு காரணம் என்னன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. ரஜினியும் கமலும் கலைவாரிசை தேடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். அடையாளம் கண்டவுடன் நிச்சயமாக அறிவிப்பார்கள். விஜய் தன்னுடைய கடைசி படமா ஒரு ரீமேக் படத்தை கொடுத்தா அவருடைய ரசிகர்கள் திருப்தி ஆவாங்கன்னு எப்படி நம்புனாங்கன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளர் பகவந்த் கேசரியை தமிழிலே தயாரிக்கின்ற உரிமையை வாங்கி இருந்தாலும் அந்த படத்தை அப்படியே எடுக்கல, நிறைய மாற்றங்கள் செய்திருக்கிறோம் அப்படின்னு அந்த படத்தினுடைய இயக்குனரான வினோத் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கார். அதையெல்லாம் தாண்டி திரும்ப திரும்ப அது பகவந்த் கேசரி தான் அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் கேள்வி வைப்பினா அதுக்கு எப்படி சரியாக பதில் சொல்ல முடியும்? 2025ஓட வசூல் மன்னனா 2 100 கோடி படங்களை கொடுத்த பிரதீப் ரங்கநாதனை சொல்லாம கூலி படத்தை கொடுத்த ரஜினிகாந்த் அவர்களை சொல்லியிருக்கீங்க. இது எப்படி சாத்தியமாகும்னு மத்திஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. சென்ற வருடம் வெளியான பிரதீப் ரங்கநாதனுடைய படம் எந்த அளவு வசூல் செய்திருக்கிறதோ அதை போல் 5 மடங்கு வசூல் செய்திருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம். இப்போ சொல்லுங்கள், யார் வசூல் மன்னன்?
டைரக்டர் ஒய்.வி. ராவ் தமிழ்ல எத்தனை படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. இயக்குனர் ஒய்.வி. ராம் தமிழில் மட்டும் 8 திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். சிவகார்த்திகேயன் அவர்கள் பராசக்தி ஃபங்க்ஷன்ல விஜயை பத்தி பேசியிருக்காரு. இதனால அவர் அரசியல் பிரச்சனைகளை சந்திப்பாரான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. பராசக்தி படத்துடைய பாடல் வெளியீட்டு விழாவில் விஜய் மாதிரி ஒரு நல்ல அரசியல்வாதியை பார்க்க முடியாது. அரசியலில் நிச்சயமாக அவருக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அவர் தமிழ்நாட்டு முதல்வராக கூட வர வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சிவகார்த்திகேயன் பேசி இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருந்தா நியாயம். விஜய் நல்லவர் வல்லவர் அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்கிறதுனால அவருக்கு என்ன பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அலைகள் ஓய்வதில்லை டிக் 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 படத்துக்கு அப்புறம் நடிகர் தியாகராஜன் எதனால பாரதி ராஜா டைரக்ஷன்ல நடிக்கலன்னு சண்முகப்பிரியன் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. அலைகள் ஓய்வதில்லை டிக் 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 படங்களுக்கு பின்னாலே தியாகராஜன் பாரதி ராஜனுடைய படங்களை நடிக்கலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அதற்கு பின்னாலே கதாநாயகனாக தியாகராஜன் உருவெடுத்தது தான். பல திரைப்படங்களை கதாநாயகனாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு தியாகராஜனுக்கு அமைந்தது. தொடர்ந்து பல படங்களில் அவர் கதாநாயகன் நடித்து கொண்டிருந்தார். அதன் காரணமாக தான் பாரதி ராஜனுடைய படங்களில் அவரை பயன்படுத்தலை. ஹிந்தி மொழி எதிர்ப்பை பற்றி பேசியிருக்க பராசக்தி படத்தை ஹிந்தியில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணால் என்ன ப்ராப்ளம் வரும்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போல்லாம் ஒரு திரைப்படம் வெளியாகும் போது அந்த திரைப்படம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்குது அப்படின்றத சொல்லவே முடியாது. சில திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் மிக போதாகாரமான பிரச்சனைகள் அந்த படம் சந்திக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த படம் மிக எளிதாக வெற்றியை கடந்து சென்று விடும். அது மாதிரி கூட பராசக்திக்கு நடக்கலாம் இல்லையா? நடிகர் வடிவேலு அவர்கள் மேலே அஜித்துக்கும் தனுஷ்க்கும் இன்னும் கோபம் இருக்கான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. அஜித்துக்கும் தனுஷுக்கும் இன்றைக்கும் வடிவேலு மேலே கோபம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. ஷூட்டிங்கே இன்னும் ஸ்டார்ட் பண்ணாத ரஜினி 173 படத்தோடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஷூட்டிங் முடிய போகிற ஜெயிலர் 2 படத்தோடைய ரிலீஸ் பற்றி இன்னும் எந்த தகவலும் வரல. இதற்கு காரணம் என்னன்னு கொழும்பு நகர்லேருந்து அதியன் கேட்டிருக்காங்க. திரைப்படங்களுடைய வெளியீட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாலிசி இருக்கும். உதாரணத்துக்கு தமிழ் சினிமாவில் சொல்லணும்னா பாலாஜி தன்னுடைய திரைப்படங்களை ஆரம்பிக்கும் போதே எந்த தேதியில் வெளியாகும் என்று அறிவித்து விடுவார். அது மாதிரி தான் சின்னப்பதேவரும் அறிவித்து விடுவார். ஆனால் அந்த காலகட்டத்தில் படம் எடுத்து கொண்டிருந்த 60க்கும் மேற்பட்ட தயாரிப்பாளர் அப்படி அறிவித்ததில்லை. இது ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கென்று ஒரு பேட்டர்ன், அவ்வளவுதான். முன்னாடியெல்லாம் டூயட் பாடல் எடுக்கிறதுக்காக ஃபாரின் லொக்கேஷன் போவாங்க. இப்போ விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் மூலயமா மொத்த உலகத்தையும் ஒரு சின்ன ரூம்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. இதனால ரசனை குறைய வாய்ப்பு இருக்கான்னு வினீத் தேவிப்பட்டினத்துலேருந்து கேட்டிருக்காங்க. சினிமா துறையில் தொழில் வளர்ச்சி என்பது ரசனையை குறைக்கின்ற செயலாக அமையும் அப்படின்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அடுத்து இன்று ஒரு தகவல். தேவர் ஃபிலிம்ஸ் எம்ஜிஆரை வித்தெடுத்த பல திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதியவர் ஆரூர்தாஸ் என்பது நீங்கள் அறிந்த செய்தி. அப்படி அவர் கதை வசனம் எழுதிய ஒரு திரைப்படம் தான் நீதிக்கு பெண் பாசம். அந்த படத்துக்காக ஜெமினி ஸ்டுடியோ அருகிலே பிரம்மாண்டமான ஒரு பேனர் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு நாள் அதை கடந்து செல்லும்போது அந்த பேனரை உற்று பார்த்தார் ஆரூர்தாஸ். அதை பார்த்தபோது தான் தன்னுடைய பெயர் அதில் இல்லாதது அவருக்கு தெரிய வந்தது. படப்பிடிப்பு தளத்துக்கு போனவுடனே சின்னப்பதேவர்கிட்ட இவ்வளோ பெரிய பேனர் வச்சுருக்கேன், என்னுடைய பெயர் இல்லையே என்று கேட்டிருக்கிறார் ஆரூர்தாஸ். இந்த சம்பவம் நடந்த 2 நாட்களுக்கு பின்னால் படப்பிடிப்பில் இருந்த ஆரூர்தாஸை அழைத்த எம்ஜிஆர் மவுண்ட் ரோட் பக்கம் போய் நீதிக்கு பின் பாசம் பேனர் வச்சுருக்காங்க, அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க என்று அவரிடம் சொல்லியிருக்கிறார். என்ன விஷயம் அப்படின்னு ஆரூர்தாஸ் கேட்டபோது, இப்போ அந்த பேனரை பார்த்துட்டு வாங்கலேன் என்று சொல்லி அவரை மவுண்ட் ரோடுக்கு அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர். மவுண்ட் ரோடுக்கு போய் அந்த பேனரை பார்த்த ஆரூர்தாஸுக்கு அப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி ஏற்பட்டது. அதற்கு காரணம் கதை வசனம் ஆரூர்தாஸ் என்று கொட்டை எழுத்தில் ஒரு பெரிய பிளைவுட் பலகையில் எழுதி அந்த பலகையை அந்த பேனரோடு இணைத்திருந்தார். அதை பார்த்துட்டு மகிழ்ச்சியோடு வந்த ஆரூர்தாஸ், ரொம்ப நன்றின்னு, என்னுடைய பெயரை அந்த பேனரில் வச்சுருக்காங்க, அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்று எம்ஜிஆரிடம் குறிப்பிட்டார். அன்றைக்கி நீங்கள் தேவரன்கிட்ட உங்கள் பேர் பேனரில் இல்லாததை பற்றி நீங்கள் சொன்னபோது நான் பக்கத்தில் இருந்தேன். அதனால தான் உடனடியாக ஆரம்பிரப்பனை கூப்பிட்டு எப்படி ஆரூர்தாஸ் பேரை அந்த பேனரில் மிஸ் பண்ணீங்க, உடனடியாக அந்த பேரை சேர்க்க சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆரூர்தாஸ் பேரை நான் மறப்பினா, நான் எழுதி கொடுத்தேன், பேனர் எழுதுறவங்க தான் மறந்துட்டாங்க போல் இருக்கு, நான் கவனிக்காம விட்டுட்டேன், அதுதான் நான் செய்த தவறுன்னு சொன்னார் என்று ஆரூர்தாஸிடம் சொன்னார். ஐயோ, நீங்கள் வச்ச பேனர்னு எனக்கு தெரியாதுன்னு, சின்னப்பதேவர் வச்ச பேனர் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதனால தான் அவர்கிட்ட சொன்னேன், ஆரம்பிரப்பனை பற்றி தப்பாக நினச்சிக்க போகிறார், நீங்கள் ஒரு வார்த்தை விட்டு சொல்லிடுங்க என்று ஆரூர்தாஸ் சொன்ன போது, இல்லை அவர் ஒன்றும் உங்களை தப்பாக நினச்சிக்க மாட்டார், உங்கள் வருத்தம் இருக்க அது ரொம்ப நியாயமானது, இப்படிப்பட்ட வருத்தத்தை நான் ஒரு காலகட்டத்தில் அடைஞ்சிருக்கேன். நான் ஜூபிட்டர் பிக்சர்ஸில் மாத சம்பளத்துக்கு நடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி நான் நடிச்சிட்டு இருந்தபோது பல பேனரில் என்னுடைய பேரை போடவே மாட்டாங்க. அப்போல்லாம் எனக்கு அவ்வளோ வருத்தம் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி நம்ம ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் எனக்குள்ளேயே நான் நினச்சிக்குவேன். அதனால தான் உங்களுடைய வருத்தத்தை என்னால் உணர முடிந்தது என்று ஆரூர்தாஸிடம் சொன்னார் எம்ஜிஆர். அந்த காலகட்டத்தில் மற்றவருடைய மனதிலே தோன்றக்கூடிய ஒரு சின்ன வருத்தங்களை களைவதற்கு கூட எம்ஜிஆர் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்துக்கொண்டார் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு நல்ல உதாரணம்.
இத்துடன் இன்றைய லன்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லன்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.